ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஓடிஜி வாங்கினதுலேருந்து கேக்கே பண்ணல. ஸோ நீங்கள் பனானா கேக் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான பாத்திரத்தில் ஆஃப் கப் சுகர் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது பண்ணணும், நல்லா கிண்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றணும். ஒரு 1/4 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி சுகரை வந்து நம்ம கேரமல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பனானா கேக்குக்கு. பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் வந்தோடனே நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் செவ்வாழைப்பழம் பழுத்தது இருந்துச்சுங்க. ஸோ செவ்வாழையை வச்சு பண்ணிடலாம் இன்னைக்கு கேக் அப்படின்னு சொல்லி 2 பழத்தை வந்து உரிச்சு நானும் என் பையனும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வீட்டில் ஓடிஜியில் கேக் பண்ணுறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் பையனையும் வந்து சேர்த்துட்டு தான் இந்த கேக் பண்ணேன். அவன் தான் பண்ணி கொடுத்தான். அந்த மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவன் தான் பண்ணான். பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை நல்லா மசிச்சிட்டோன்னே 2 எக்கு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 கப்பு சுகரு, இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோங்க. பீட் பண்ணுறதுல தாங்க இருக்குது நம்மளுக்கு கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வருதுங்கிறது. ரொம்ப பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா கேக் அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுகரு, அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பின்னாடி மாவு போடணுங்க. ஒரு 125 கிராம் வந்துட்டு மைதா மாவு, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வடிகட்டி தாங்க நம்ம பீட் பண்ணணும். ஏன்னா சளிச்சு நம்ம மாவு பண்ணோம்னா மட்டும்தான் கேக் வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா பாருங்கள், ஓரம்லாம் இது பண்ணிவிட்டு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மாவு சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம ஓடிஜி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் டைமர் வச்சுட்டு நம்ம அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்து கேக் ட்ரே வச்சுருக்கோம். கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு எல்லாமே பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஊற்றிட்டோம்னா உள்ளே வச்சிட்டோம்னா கேக் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு வேகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன் டைமரில். 40 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்த உடனே நம்மளுடைய பனானா கேக் ரெடி ஆகிடும். இனிமேல் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடவே தேவையில்லை, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இவன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எங்கள் பையன் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தான், அம்மா ஃப்ளஃபியாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு டூத்பிக்கை வச்சு குத்தி பார்த்தோங்க, நல்லா வெந்துச்சு, சூப்பராக இருந்தது. இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், கமுத்தி போட்டுட்டு அதை திருப்பி வைக்கணும். கேக் அடியில் டார்க்காக இருந்துச்சு. இது பேக் சைடு, நான் ஃப்ரண்ட் சைடை காட்டவே இல்லை வீடியோவில். அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸ்லைஸ் போட்டு என் பையனுக்கு கொடுத்தேன். சூப்பராக இருக்குமா, அப்படியே கடையில் வாங்கி பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னா. நல்லா இருந்துச்சுங்க கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.